கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஏன் இந்த வசனத்தை ஒவ்வொரு வாரமும் வாசித்து ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், மனுஷன் ஏன் ஜெபித்து ஆண்டவரத்தில் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை குறித்து இங்கே போதித்து வருகிறேன். ஆகவே இந்த வசனம் எப்படி மனுஷர்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறதை இங்கே நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. மனுஷனுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியம் அவசியம் என்பதை இயேசு இங்கே வலியுறுத்துகிறார். இந்த ஒரு சின்ன வசனத்திலே அவர் எதை வலியுறுத்துகிறார் என்று பார்க்க வேண்டும். மனுஷன் ஜெபிக்க வேண்டும், அது அவசியம். சோர்ந்து போகாமல் ஜெபிங்கன்றார். ஏன் அவ்வளவு இது? மனுஷன் ஜெபிச்சாதான் காரியம் நடக்குமா? மனுஷனுடைய ஜெபம் அவ்வளவு முக்கியமா? இது ஒரு பெரிய கேள்வி ஜனங்களுடைய மனதிலே. ஆகவே தான் இதை நான் இப்பொழுது பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதற்கு இந்த கேள்வி எதன் அடிப்படையில் கேட்கிறார்கள் என்றால், கடவுள் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இஸ் ஆல் மைட்டி அண்ட் ஆம்னிசியன்ட். எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வ வல்லவர். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கட்டுப்படுத்துகிறார், கண்ட்ரோல் பண்ணுகிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் முன்குறிக்கிறார். அவர் என்ன முன்குறிக்கிறாரோ அதன்படி தான் எல்லாத்தையும் செய்ய போகிறார். திட்டமிட்டுறாரு, ப்ரீ டிட்டர்மின் பண்ணிடுறாரு. எல்லாம் இது இப்படி அது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் எது எப்படி இருக்க வேணும் என்பதை தீர்மானிச்சிடுறாரு அவர் முன்கூட்டியே. அதுக்கு மாறா ஒன்றும் நடக்க போகிறதில்லை இந்த உலகத்தில். அப்போ எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார், எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடியவர் அவர் வைத்திருக்கிறார். எல்லாம் அவர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதுதான் நடக்க போகிறது. அவர் மாறுறதே கிடையாது, அவரிடத்தில் ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ நான் ஜெபிச்ச என்ன பிரயோஜனம்? இதுதான் மக்களுடைய பெரிய கேள்வி. நான் ஜெபிச்சு அவரை கொஞ்சம் மாற்றுறதா இருந்தால் பரவாயில்ல, அவரை கொஞ்சம் மாற்றி ஆண்டவரே இப்படி வேணாம், ஆண்டவரே இப்படி செய்யும் எனக்கு அப்படின்னு சொல்லி அதனால அவர் இணங்கி நமக்கு எதாவது செய்கிறதா இருந்தால் பரவாயில்ல. நான் ஜெபிச்ச என்ன பிரயோஜனம்? அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்ய போகிறாரு. அவர் எல்லாத்தையும் முன்குறித்து தீர்மானித்து விட்டாரே. அவருக்கு எல்லாம் செய்ய முடியும், அவருக்கு எல்லா ஞானமும் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அவர் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். பிறகு ஏன் நான் ஜெபிக்க வேண்டும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு முன்னால் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொன்னாதான் ஜபத்திலே ஒரு ஊக்கம் இருக்கும். அநேகருக்கு இன்றைக்கு ஜபத்தில் ஊக்கம் இல்லை. ஏனென்று சொன்னால், நான் ஏன் ஜெபிக்க வேணுன்ற அவசியமே அவர்களுக்கு புரிகிறது கிடையாது. ஏன் ஜபம் என்ன பண்ண போகுது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் நான் ஜபம் பண்ணி தான் ஆக போதாக்கும் இந்த உலகத்தில், நான் ஜபம் பண்ணி போது தான் காரியங்கள் மாறப்போதாக்கும், நான் ஜபம் பண்ணி என்ன ஆக போகுது, நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் ஒரு சின்ன, அநேகர் சொல்கிறாங்க இல்லையா, நான் துரும்பு போல் ஒரு சின்ன பூச்சி மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கிறேன், நான் ஜபம் பண்ணி கடவுள் என்ன செய்ய போகிறாராக்கும், நான் ஜபம் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை, கடவுள் போகிறதில்லை, நான் ஜபம் பண்ணாதனால ஒன்றும் கிட போகிறதில்லை, பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லைன்ற இப்படிப்பட்ட தத்துவத்தை அநேக கிறிஸ்தவர்களே இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு இதற்கு சரியாக நாம் பதிலை கண்டுபிடிக்காத காரணத்தினால்தான். அவர் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த கேள்வியை மட்டும் கேட்டுட்டு இதுக்கு பதில் என்ன, நாம் ஜபம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற பதிலுக்கு வந்துடுறாங்க. ஆகவே தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது காரணம், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு முதலாவது காரணத்தை சொன்னேன். இஃப் வி டோன்ட், காட் won't. மனிதன் வேண்டிக் கொள்ளாவிட்டால், மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் இந்த பூமியில ஒன்றையும் நடப்பிப்பதில்லை. அந்த சென்டென்ஸில் மனிதன்ற வார்த்தையும் பூமின்ற வார்த்தை, ரெண்டு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மனிதன் வேண்டிக் கொள்ளணும், அப்போ தான் பூமியில் காரியம் நடக்கும். மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் பூமியில் தேவன் ஒன்றையும் நடப்பிப்பதில்லை. அதுக்கு ஒரு சிம்பிள் பிரின்சிபல் சொன்னேன். தேவன் ஆதியில் மனுஷனை உண்டாக்குன போது சொல்லிட்டார், அவர்கள் ஆளக்கடவர்கள்னு. என்னைக்கு அந்த அத்தாரிட்டியை மனுஷன்ட்ட கொடுத்தாரோ, கொடுத்தவர் திரும்பி வாங்குறது இல்லை, மனம் மாறுகிறது இல்லை. அவர் மனுஷன் அல்ல, சொன்ன வார்த்தை தான். அவர் எல்லாவற்றை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். சொன்னது தான், அதனால மாறுறதே கிடையாது. மனுஷன் தான் ஆளணும், மனுஷன் சொல்றதுதான் அந்த பூமியில் நடக்கணும். அதன் அடிப்படையில் தான் வேதம் சொல்லுது, நீங்கள் எவைகளை பூமியில் கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற வசனங்கள்லாம் வேற விதத்தில் அதை புரிந்து கொள்ள முடியாது. மனுஷன் தான் ஆள வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார். ஆகவே மனிதன் கேட்காமல் இந்த பூமியில தேவன் ஒன்றையும் செய்வது கிடையாது. ரெண்டாவது காரணம் சொன்னேன், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிறதுக்கு. ரெண்டாவது காரணம் என்னன்னா, ஜெபம் நாம் தேவனோடு சேர்ந்து செயலாற்றுகிற வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறது. ஜெபம்ன்றது எங்கேயோ போய் ஆண்டவர்கிட்ட போய் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறது இல்லை. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு அதை செய்யும் இதை செய்யணும் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஏதோ கேட்டு நமக்கு தேவையானதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வர்றது ஜெபம் இல்லை. அநேகர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஜெபம் அது கிடையாது. ஜெபம் என்கிறது தேவன் ஒரு பெரிய திட்டத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே மனுஷரை கொண்டு
தம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற விரும்புகிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பூமியை உண்டாக்கி இருக்கிறார், மனுஷனை வைத்திருக்கிறார். இங்கே மனுஷனை உபயோகப்படுத்தி அவன் மூலமாக இந்த பூமியிலே காரியங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். ஆகவே அந்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக, தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக எப்படி தேவன் கிரியை செய்கிறார்? டைரக்டா அவரே இந்த பூமியிலே செயல்படுவது கிடையாது, அவரே நேராக ஒரு காரியத்தை நடப்பி தர்றது கிடையாது. மனுஷன் அதை விரும்பி தன்னுடைய சித்தமாக்கி கொண்டு தேவனுடைய சித்தத்தை விரும்பி தேவனுடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறும் என்று ஜெபித்து பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்கிற ஜெபத்தை அவனுடைய அன்றாட ஜெபமாக்கி அன்றாட விருப்பமாக்கி அதை நிறைவேற்ற அவன் முன் அதையே தன்னுடைய வேண்டுதலாக்கி அந்த வேண்டுதல் நிறைவேறுதலை அவன் காண வேண்டும். அப்படிதான் தேவனுடைய சித்தம் பூமியில் நிறைவேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே ஜெபம் என்கிறது சும்மா பிச்சை கேட்கிற ஒரு காரியம் அல்ல. தேவனிடத்தில் தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அவரோடு கைகோர்த்து செயலாற்றும் ஒரு நேரம். ஒரு போர்ட் மீட்டிங்கில் பார்ட்னர்ஸ் ஆஃப் த கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூடி உட்கார்ந்து ஆலோசித்து திட்டமிட்டு செயல்படுகிறது போல தான் இந்த ஜெப கூட்டம் அல்லது ஜெப நேரம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது அற்புதமான ஒரு காரியம்னு? கர்த்தர் உங்களை கூப்பிடுறார் போர்ட் மீட்டிங்க்கு, வா பேசலாம். இந்த பூமியிலே என்னுடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன என்பதை உனக்கு நான் சொல்லுகிறேன், உன்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீ நானும் கலந்து ஆலோசிக்கலாம், பேசலாம். காரியங்களை எப்படி செய்வது என்பதை குறித்த ஆலோசனை நான் உனக்கு சொல்லுகிறேன், வா என்று சொல்லுகிறார். அதுதான் ஜெபம். ஜெப நேரம் என்றால் அதுதான். ஒரு அற்பமான ஏதோ பிச்சை கேட்கிற நேரம் அல்ல. நம்முடைய எண்ணங்களை உயர்த்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கையின் தரம் உயரும். அநேக கிறிஸ்தவ மக்களின் ஜெப வாழ்க்கையின் குவாலிட்டி தரம் இன்றைக்கு ரொம்ப தாழ்ந்ததாக இருக்கிறது. ஏதோ ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதியும் இவங்கள ஆசீர்வதியும் என்ன ஆசீர்வதியும், எனக்கு இதை தாரோம் அதை தாரோம், அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஜெபம் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. ஜெபம் என்கிறது இப்படி தேவனுடைய மேலான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அவரோடு கைகோர்த்து செயல்படுவது. மூன்றாவது காரணத்தை போன வாரத்தில் சொல்ல ஆரம்பித்தேன், இன்றைக்கு தொடரப் போகிறேன். மூன்றாவது காரணம், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜெபம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. அது என்ன பொறுப்பு? ஆண்டு கொள்ளுங்கள், அவர்கள் ஆளக்கடவர்கள் சொல்லியிருக்கார் இல்லையா? ஆதியாகமம் 1:26 மற்றும் 28 வசனங்களில் அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் let them have rule and dominion என்று இருக்கிறது. அவர்கள் ஆளக்கடவுன்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் செலுத்துவதற்கு ஜெபம் பிரயோஜனப்படுகிறது. ஜெபத்தின் மூலமாக நாம் ஆளுகை செலுத்துகிறோம், அதிகாரத்தை செலுத்துகிறோம். ஜெபம் நம்முடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை யூஸ் பண்ணுகிற ஒரு நேரம், நம்முடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் உபயோகப்படுத்துகிற ஒரு நேரமாக இருக்கிறது. உபயோகப்படுத்துகிற வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஆகவே நாம் ஜெபிக்கிறோம் என்பதை குறித்து சென்ற வாரத்திலே நான் சொன்னேன். அதை கொஞ்சம் தொடர்ந்து பார்ப்போம் என்றால் இன்னும் கொஞ்சம் காரியம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது போன வாரத்தில் என்ன சொன்னேன்? தேவன் முதலாக மனுஷனை உண்டாக்கின போது அவருடைய ஒரிஜினல் இன்டென்ட் என்ன? மனுஷன் ஆள வேண்டும். அவருடைய ஆதி தீர்மானம் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, அவன் தான் ஆளணும், அவர்கள் ஆள கடவுள்னு சொல்லிட்டார். ஆனால் ஆள வேண்டிய மனுஷன் பாவத்து நிமித்தமாக பிசாசுக்கு அடிமைப்பட்டு போனான். அதையும் பார்த்தோம். அடிமைப்பட்டு போன பிறகு தேவன் மனசை மாத்திரல. ஐயோ இவன்கிட்ட கொடுத்தா போச்சு, இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் போல இருக்கு, எல்லாம் கெட்டு போயிடும் போல இருக்கு. ஆகவே மனுஷன் பிடிக்கிடுவான், அவனை சும்மா ஒரு டம்மி ஆகிடுவோம், அவனை பேசாமல் ஒரு மூலையில் உட்கார வச்சிருவோம், அதுதான் சரி அவனுக்கு, அவனுக்கு அதை தான் கொடுக்கணுமாக்கும். நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, குரங்கு கையில் பூ மாலையை கொடுக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது, இவன் குரங்குத்தனமாக எதையா பண்ணுறான், கெடுத்து போட்டுறான் எல்லாத்தையும், அதனால் பிடிங்கிடுவான் எல்லாத்தையும் அப்படின்னு பண்ணுகிறவரல்ல. அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக அவன் தவறு செய்து அவன் பாவம் செய்து பாவத்தில் விழுந்து பிசாசுக்கு அடிமைப்பட்டு போன பிறகும் தேவன் அவனை மீட்டு கொண்டு அவனை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி மறுபடியும் அந்த பிசாசிவனிடத்திலிருந்து எடுத்து போட்ட அந்த அதிகாரத்தை திரும்ப பறித்து எடுத்து திரும்ப மனுஷனுக்கே கொடுக்கிறார். அதுதான் மீட்பு, அதுதான் புதிய சிருஷ்டிப்பு. மனுஷனை தாம் ஆதியில என்னத்துக்காக உண்டாக்குனாரோ, எந்த நோக்கத்தோடு உண்டாக்குனாரோ அதை நிறைவேற்ற முடியாது, மறுபடியும் திருப்பி அவன்கிட்டே கொடுக்குறாரு. ஏன் அதுனா கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொள்ள வேணும். அவர் நம்மள மாதிரி மனுஷன் இல்லை, நினைச்ச நேரத்துக்கு ஒன்று செய்யறதுக்கு ஒரு நோக்கம் வச்சாருன்னா அதுதான் நோக்கம். சும்மா சும்மா மாறிட்டு இருக்கிறது கிடையாது. அன்னைக்கு நோக்கம் வச்சுட்டாரு ஆளக்கடவர்கள் என்று, மனுஷன் தான் ஆள வேணும், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நோக்கம் வைத்தவர். அதை மாற்றுகிறதே கிடையாது, எந்த சூழ்நிலையிலும் மாற்றுறது கிடையாது. ஆண்டு கொள்ள கடவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள் தான். ஆகவே தான் மீட்டு அவனை பிசாசின் காலத்திலிருந்து விடுதலை ஆக்கி பிசாசினிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை எல்லாம் திரும்ப பறித்து இவனிடத்திலே திரும்ப அதை கொடுக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்தோம். கடைசியாக ஒரு காரியத்தை சொன்னேன்.
ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்புவோம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு. திரும்ப கொடுத்தது மட்டுமல்லாமல் என்ன பண்ணுகிறார்? அவனை உயர்த்தி தம்முடைய வலது பார்சத்திலே கிறிஸ்துவோடு கூட விசுவாசியும் உட்கார வைக்கிறார். நம்ம வெறும் பாவத்தை மன்னிச்சு நம்ம மீட்டு கொண்டாலே போதும், பிசாசின் கரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கினாலே போதும், அல்லது அதிகாரத்தை பறிச்சு நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிடுங்கி கொண்டவனிடத்திலிருந்து திரும்ப பிடுங்கி நம்ம இடத்துல கொடுத்தாலே போதும். ஆனால் அதை விட மேலே ஒன்று செய்திருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும், ஒவ்வொரு சென்டென்ஸும் இங்கே முக்கியம். அதை விட மேலே ஒன்று செய்திருக்கிறார். என்ன அது? எல்லாத்தையும் வாங்கி திரும்ப கொடுத்துட்டு அப்படியே விடலை, அப்படியே நம்மளை உயர்த்தி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறாராம். நீங்கள் நினைக்கலாம், என்னையா இங்கே தானே இருக்கிறோம், அங்கங்கே இருக்கிறோன்னு. ஆவிக்குரிய விதத்தில் பேசுகிறேன். ஆவிக்குரிய விதத்தில் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். எப்பேற்பட்ட அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார்? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிப்போம். ஆங்கிலத்தில் ஒருவேளை வேதாந்தத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 6ல் தேடினீங்கன்னா இருக்காது, 7ல் தேடினீங்கன்னா இருக்காது, 6ஆம் வசனத்தில் இருக்குது ஆங்கிலம் வாசிக்கிறவர்களுக்கு. தமிழில் 7ஆம் வசனத்தில் இருக்குது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இது அவசியமா? என்னத்துக்கு? என்ன மீட்டாலே போதும், விடுதலையாக்கினாலே போதும், அதிகாரத்தை திரும்பி பறித்து அவன்கிட்ட பிடிங்க என்கிட்ட கொடுத்தாலே போதும். என்ன ஏன் இங்க இருக்கிறவனை தூக்கி அங்க அவரோடு உட்கார வச்சு அவருடைய வலது பார்சத்திலே கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கிறார் என்று ஏன் வாசிக்கிறோம்? 21ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எங்க உட்கார்றோம்னு? அவர் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம் என்று இப்போ வாசிச்சோம் இல்லையா? 2:7. 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னு இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை, யாரை? கிறிஸ்துவை உன்னதங்களிலே தம்முடைய எங்கெங்க? வலது பார்சத்தில். ரைட் ஹேண்ட்னு சொன்னா ரொம்ப முக்கியமான ஸ்தானம். லெஃப்ட் ஹேண்ட் இல்லை, ரைட் ஹேண்டு. ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு ஸ்தானத்திலே, முக்கியம் வாய்ந்த ஒரு பதவியிலே, முக்கியமாய் வாய்ந்த ஒரு இடத்திலே அவரை உட்கார வைத்திருக்கிறார். அவரோடு கூட என்னையும் உட்கார வைத்திருக்கிறார். நான் ஒன்று கேட்கிறேன், இவ்வளவெல்லாம் பண்ணி என்ன வேண்டு என்னையே அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து அங்க அவரோடு கூட உட்கார வைத்திருக்கணும்? அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற எனக்கு கீழே என்னெல்லாம் இருக்குது? 20ஆம் வசனம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து, அப்புறம் 7ஆம் வசனம் வாசிக்கணும் 2ஆம் அதிகாரம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். நான் ஒன்று சொல்லுகிறேன், 20ஆம் வசனத்தின் கடைசியும் 7ஆம் வசனத்தை சேர்த்து வாசிங்க. எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. நான் சொல்லுகிறேன், எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை வலது பார்சத்தில் வீற்றிருக்க செய்ததும் இல்லாமல் எல்லாவற்றுக்கு மேலாக நான் உயர்ந்திருக்கும்படியாக, நான் ஆளுகை செலுத்தும்படியாக, அதிகாரம் செலுத்தும்படியாக, நானும் அவரை போலவே எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கும்படியாக என்னையும் அவரோடு கூட வலது பார்சத்திலே உட்கார செய்திருக்கிறார். இதெல்லாம் குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாக வேண்டும். கிறிஸ்துவ மட்டும் உயர்ந்து இருக்க வேண்டும், அவர் எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்து இருக்க வேண்டும் என்றல்ல. நானும் மனுஷனாகிய நானும் அந்த 2ஆம் ஆதாமை போல, இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்து என்கிற மனிதன் அவரை போல நானும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு, நானும் ஆளுகை செய்கிறவனாய் ஆண்டு கொள்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன தூக்கி அங்கே அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். எதுக்கு அங்கே உட்கார வச்சிருக்கிறோம்? அங்கே உட்கார வச்சிருக்கிறோம்னா ஏதோ பதவி டைட்டில் கொடுத்து சும்மா உட்கார வைக்கிறது இல்லை. பதவியில் பொறுப்பு இருக்கிறது, பதவியில் அதிகாரம் இருக்கிறது, பதவியில் ஆளுகை இருக்கிறது, பதவியில் காரியங்களை நடப்பிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் ஆற்றலும் அங்கே கொடுக்கப்படுகிறது. நான் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா சும்மா உட்காந்துட்டு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உட்காந்துட்டு இல்லை. அப்பா தப்பிச்சோம், நரகத்திலிருந்து தப்பிச்சோம், பிசாசின் பிடியிலிருந்து தப்பிச்சோம், விடுதலை ஆகிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. அங்கே உட்காந்து ஏன் அங்கே பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு இருக்காருன்னா, பக்கத்துலேயே அங்கே கர்த்தரிடத்துல பேசலாம், தேவனிடத்துல. ஏன் அங்கே பக்கத்திலே உட்கார வைத்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால், நான் அங்கே இருந்து கொண்டு, அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நான் தேவனோடு கூட சேர்ந்து வேலையை செய்து காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன அந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் நிச்சயமாக அருமையான தேவ மக்களே,
கொஞ்சம் நின்று இவைகளெல்லாம் யோசித்து பார்க்க வேணும். சும்மா லபோ திபோன்னு கத்துறது ஜபம் அல்ல. எப்படி சொல்கிறது பின்ன சொல்லுங்கள்? நான் எவ்வளோ ரிஃபைண்டாக சொல்லணும்னு பார்க்குறேன், வரமாட்டேங்குது. சும்மா கத்துறது ஜபம் அல்ல, ஓடு கத்திட்டா ஜபம் அல்ல, வெறும் கண்ணீர் விட்டா ஜபம் அல்ல. இப்பேற்பட்ட மேன்மையான காரியங்களை குறித்த வெளிப்பாடு நம்முடைய உள்ளங்களிலே பதிய வேண்டும் ஆழமாய். நான் யார், மீட்பு எனக்கு என்ன செய்திருக்கிறது, எப்பேற்பட்ட இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன், அங்கே உட்கார வச்சிருக்காருன்னா அங்கிருந்து நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறார் அவர். எனக்கு அவ்வளவு பெரிய பதவி எண்ணத்துக்கு, உயர்வு எண்ணத்துக்கு, எல்லாத்துக்கும் மேல நான் உயர்ந்திருக்கணும் ஏன் அவர் விரும்புகிறார்? ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட காரியங்களுடைய வெளிப்பாடு நம்ம ஆட்கொள்ளுமானால், அதன் அடிப்படையில் நாம் ஜெபிப்போம் என்றால், பாதாளத்தின் வாசல்களை கலங்கடிக்க பண்ணுகிற ஒரு ஜெபிக்கிற கூட்டம் இந்த பூலோகத்தில் இருக்கும். இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆளை பார்த்து தான் பிசாசு நடந்தது. பிசாசு கிறிஸ்தவனெல்லாம் பார்த்து சும்மா பைபிளை இப்படி ஆட்டுறதுனால நடுங்கிறது இல்லை. வசனம் சத்தியம் தெரியுது, அவனுக்கு விஷயம் தெரியுதுன்ற உடனே பிசாசானவன் அங்கே நடுங்க ஆரம்பிக்கிறான். முக்கால்வாசி நேரம் என்ன நினைக்கிறான், கிறிஸ்தவர்கள்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள், அப்பாவிகள், அவர்களை ஏமாத்திடலாம் அப்படி தான் நினைக்கிறான். அவனுக்கு தெரியும் நம்ம யாருன்னு, இருந்தாலும் அவனுக்கு தெரியும் நமக்கு தெரியல என்று. அதுதான் அவனுக்கு பெரிய சந்தோஷம் அந்த உலகத்தில். சபைகளை பற்றி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா யாரும் போதிக்கிறது இல்லை சரியா. முக்கால்வாசி இடத்துல இதெல்லாம் எடுத்து சொல்கிறது கிடையாது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், பரம திருப்தி அவனுக்கு. அந்த சபைகள்லாம் அப்படியே ப்ரொமோட் பண்ணுறான் அவன். அப்படியே அவன் சொல்கிறான், இது நல்லா இருக்கட்டும், ஏன்னா இதான் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க, யாருக்கும் சொல்லி கொடுத்தா அவன் நம்ம கெடுத்துருவான், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொண்டுருவான், அவன் கெடுத்துருவான்னு சொல்லி பிசாசானவன் பாருங்க, எப்பேற்பட்ட அவன்கிட்ட சக்தி எதுவும் இல்லை, இந்த தந்திரம் தான் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அவன்கிட்ட பெரிய வல்லமை கிடையாது, ஆனால் தந்திரம் தான் இருக்கு. அந்த தந்திரத்தை வச்சே, இந்த ஏமாத்து வேலையை வச்சே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வல்லமை எல்லாம் நமக்கு இருக்குது, ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியாத பேதைகளாக இருக்கிறோம். நாம் ஞானிகளாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த மாதிரி காரியங்களில் ஞானிகளாக மாற வேண்டும். நான் யார்? நான் சாதாரண ஆள் இல்லை. நான் நினைச்ச காரியத்தை நடப்பிக்க முடியும். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய தொழிலே, உங்களுடைய சபையிலே, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும், உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நீங்கள் நினைச்சா, நீங்க எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் நினைத்தா காரியங்களை மாற்ற முடியும், காரியங்களை மாற்றி அமைக்க முடியும். கர்த்தர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுதான் நடக்க போகிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, கொஞ்சம் கவனிப்போம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டினா தான் அது உள்ளே இறங்கும். பாருங்க, தேவன் தம்முடைய ஆளுகையை இந்த பூமியிலே எக்ஸ்டெண்ட் பண்ண வேணும்னு விரும்புகிறார். அவர் எல்லாவற்றுக்கும் தேவன் அவர். ஆனால் மனுஷனுக்கு ஒரு கனத்தையும் மரியாதையும் கொடுத்து, நான் ஆளலப்பா நீ ஆளு, அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய பிள்ளையை எப்படி ஒரு கம்பெனி ஆரம்பித்து நம்முடைய பிள்ளையை வச்சு அவனை எப்படி வேடிக்கை பார்ப்போமோ, அவன் நல்லா பண்ணுறத ஒரு தகப்பன் எப்படி பார்த்து சந்தோஷப்படுவானோ, அதுபோல் பிதாவானவர். இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஏன் மனுஷங்கிட்ட கொடுத்தாரு, மனுஷன் தானே கெடுத்து போட்டான். உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க காசை? உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் ஏன் சொத்தை கொடுக்குறீங்க? உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கன்னா, பிள்ளைய சும்மா டம்மியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம பிள்ளையை ஆளாக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. பிள்ளை நம்மளை போல் ஆகணும், பிள்ளை நம்மளை போல் இருக்கணும், பிள்ளையும் வளர்ந்தோங்கணும், செழித்தோங்கணும், அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும் நாம் விரும்புகிறோம். ஆகவே தான் கையில் கொடுக்குறோம். கர்த்தர் அதுக்காக தான் மனுஷனுடைய கையில் கொடுத்தார். ஏனென்றால் மனுஷர் எல்லாரையும் பிள்ளைகளை தான் பார்க்கிறார். அவர் தன்னுடைய சொந்த குமாரனை போல இன்னும் அநேக குமாரனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தான் மனு குலத்தை உருவாக்கி அப்படி வைத்து அவர்களுக்கு ஆளுகையை கொடுத்து அங்கே வைக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடவர்கள் என்று சொல்லி அங்கே வைக்கிறார். தேவனுடைய திட்டம் என்ன? அவருடைய ஆளுகையை இங்கே பூமியிலே எக்ஸ்டெண்ட் பண்ண வேணும், நீட்டிக்க வேண்டும் மனுஷன் மூலமாக என்று. ஆனால் இங்கே மனுஷனுக்கு விரோதி, தேவனுக்கு விரோதி ஒருவன் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. இந்த பிசாசு மனுஷனுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுகிறவன். ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாராம் ஏதேன் தோட்டத்தில். மனுஷனை காக்கிறதுனா எதிலிருந்து அவன் காக்கிறது? மனைவியினத்திலிருந்து காக்கிறதா? கிடையாது. இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. காக்கிறதுக்கு என்ன இருக்குது? காக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அது என்னென்ன? பிசாசு. பிசாசானவன் கெடுக்கலாம் என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். காக்கும்படியாக வைத்தார். இதெல்லாம் தேவன் ஏற்கனவே பார்த்துட்டார். பாவம் வரும், மனுஷனுடைய வீழ்ச்சி வரும், இதெல்லாம் முன்னாடியே பார்த்து பிசாசு எப்படி பூலோகத்தில் கிரியை செய்வான் என்பதெல்லாம் அறிந்த தேவன் மனுஷனை உண்டாக்கும் போதே ஆண்டு கொள்ளக்கூடியவனாய் உண்டாக்குகிறார். பிசாசுடைய செயலெல்லாம் அவர் முன்னறிந்திருக்கிறார், எல்லாம் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றும் அவருக்கு தெரிந்து வைத்திருக்கிறார். பிசாசு என்ன செய்கிறான்? பிசாசு தேவனை எதிர்க்கிறவன், தேவனுடைய நோக்கங்களையும் விருப்பங்களையும் சித்தத்தையும்
எதிர்க்கிறவன். எப்படி அவன் எதிர்க்கிறான்? அவன் பாவத்தின் மூலமாய் பாவத்தை கொண்டு வந்து மனுக்குலத்தின் மீது போட்டு மனுக்குலத்தை கரைப்படுத்தி மனுக்குலத்தை செயலிழக்க செய்து மனுக்குலத்தை முடமாக்கி பாவத்தினால் அவர்களை சீரழித்து அவனுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டா போதும், அவனுக்கு தெரியும் எல்லாம் கெட்டு போயிடும். ஏனென்றால் இந்த பூமியில எல்லாமே மனுஷன் மூலமா தான் நிறைவேற்றப்பட போகிறது. இப்படிதான் தேவன் அதை உண்டாக்கிட்டார்னு அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் பூமியை அங்கேயும் இங்கேயும் போய் கெடுக்கிறது இல்லை, நேரா மனுஷன்ட்ட வரலாம். இவனை கெடுத்தா எல்லாம் கெட்டு போச்சுன்னு அவனுக்கு தெரியும். இவனை பிடிச்சா எல்லாத்தையும் பிடிச்சிடலாம், இவனை கெடுத்தா எல்லாவற்றையும் கெடுத்துடலாம் அவனுக்கு தெரியும். ஆகவே தான் மனுஷனிடத்துல நேரா வர்றான். மனுஷனை கெடுக்கிற ஒரு பெரிய முயற்சியில் அவன் ஈடுபடுகிறான். அதையெல்லாம் வாசிக்கிறோம். ஏன் என்று சொன்னால் மனுஷனை கெடுத்தா எல்லாவற்றையும் கெடுக்க முடியும். மனுஷனை எப்படி கெடுக்கிறான்? பாவத்தின் மூலமாய் கெடுக்கிறான். தேவனிடத்திலிருந்து அவனை பிரிப்பதன் மூலமாக கெடுக்கிறான். தேவனிடத்தில் இருக்க உறவை அறுத்து போடும்படியாய் அவன் கிரியை செய்கிறான். அதிலே அவன் வெற்றி பெறுகிறான் என்றால் மனுஷன் அவனோடு ஒத்துழைக்கிறான். அதாங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம். ஒத்துழைச்சி பாவத்துக்கு துணை போனதுனால அதன் பிறகு அவன் அடிமைப்படுகிறான் பிசாசுக்கு. வியாதி, நோய், துன்பம், தரித்திரம் எல்லா தீமைகள்னாலும் மனுஷனை ஆட்கொண்டு மனுஷனை கெடுத்து உலகத்தை சீரழித்து இப்படிதான் பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனா மறுபடியும் தேவன் மீட்பிலே மனுஷனுடைய உதவியை தான் நாடுகிறார். மனுஷனுடைய கோஆபரேஷனை அவர் நாடுகிறார். பாருங்க, கர்த்தரா இருந்தாலும் சரி பிசாசா இருந்தாலும் சரி மனுஷனுடைய ஒத்துழைப்பினால தான் இந்த பூமியில எல்லாவற்றையும் நடப்பிக்க முடியும். தேவனுக்கு அது தெரியும். தேவன் தான் அந்த சட்டத்தையே வைச்சவர், இப்படி தான் நடக்கும்னு. பிசாசுக்கு அது புரிந்து விட்டது. அதனால தான் மனுஷன்ட்ட நேராக வர்றான், மனுஷனை டீல் பண்ணுறான். மனுஷனை அழிச்சிட்டா எல்லாத்தையும் அழிச்சிடலாம் தெரியும் அவனுக்கு. கர்த்தரும் மனுஷனுடைய கோஆபரேஷனை தேவைன்றாரு, பிசாசும் மனுஷனுடைய கோஆபரேஷன் தேவை. ரெண்டு பேருக்கும் மனுஷனுடைய கோஆபரேஷன் தேவை. தேவன் இந்த பூமியில் மனுஷனுடைய கோஆபரேஷன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசும் இந்த பூமியில் மனுஷனுடைய கோஆபரேஷன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் பிசாசானவன் ஒரு ஆவி. இந்த பூமி சரீரத்தில் உள்ள மனுஷர்கள் ஆளுகிற ஒரு இடம். அவர்கள் மூலமாக தான் இங்கே காரியம் நடக்க முடியும். ஆவி பின்னால் இருந்து செயல்படுகிறது. நேராக டைரக்டாக இங்கே செயல்பட முடியாது. மனுஷன் தான் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கே அவனுடைய கோஆபரேஷன் தேவை. ஒவ்வொரு நாளும் மனுஷன் அவனோட கோஆபரேட் பண்ண வேண்டும். ஆகவே தான் சொன்னாரு, காத்துக்கொள் சொல்றாரு, என்னோட கோஆபரேட் பண்ணு, ஏன் சொல்ற பேச்சை கேளு, நீ கோஆபரேட் பண்ணு, காத்துக்கொள். மனுக்குலத்தின் எதிரி ஒருவன் இருக்கிறான்னு சொல்லுகிறார். அதுக்கு பிறகுதான் மீட்கப்பட்ட மக்களுக்கே சொல்றார். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்தில், பிசாசை எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏன் சொல்றாரு? பிசாசை எதிர்க்காம விட்டுறாதீங்க, அவனை எதிர்த்து நெல்லுங்கள், இடம் கொடுக்காதீர்கள் அவளுக்கு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த காலத்தில் காலேஜுக்கு போகும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, பஸ்ஸில் தொங்கிக்கிட்டே போவோம். ஆள் இப்போ இந்த பசங்க ஏறுவானுங்க பாருங்கள், அவசர அவசரமாக பிரதர் கொஞ்சம் எவ்வளோ இடம் கொடுங்கம்மா, கை எப்படி காமிப்பான் பாருங்க. அவன் கேட்குறத பார்த்தா பரிதாபமாக இருக்கும். சரி கொஞ்சம் இடம் கொடுக்கலாமே, கால் அப்படி நகர்த்துனா அப்புறம் நம்ம தொங்கிட்டு இருக்கணும், அவன் உள்ளே நின்றுட்டு இப்படி பார்ப்பான் நம்மளை. இதுதான் பிசாசு. பிசாசு என்னன்னா, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், கொஞ்சம் பாவம், கொஞ்சம் ஏதாவது சரியான அவனுக்கு ஒரு இடத்தை லேசாக நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணி விட்டால் போதும், அவன் என்ன பண்ணுகிறான், அதன் மூலமாக இன்னும் அதிகமாக உள்ளே நுழைந்து செயல்பட ஆரம்பிக்கிறான். அதனால தான் சொல்றாரு, எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான், பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் என்று இப்படியெல்லாம் வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. மீட்பில் கர்த்தர் ஒன்று பண்ணுகிறார் பாருங்க. மீட்பின் மூலமா என்ன பண்ணுகிறார்? பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மனுஷனை ஆற்றலால் நிரப்புகிறார். பிசாசுக்கு மேல அதிகாரியாய் மீட்பின் மூலமா அவனை வைக்கிறார். மீட்பில் அதனால தான் பாருங்க, வெறும் பாவத்திலிருந்து நம்ம எப்படி மீட்டார் என்று வேதவசனம் போதிக்கிறது இல்லை. மீட்பை குறித்து வேதவசனம் போதிக்கும் போது ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ், ரெண்டு காரியங்கள் இருக்குது. ஒன்று, பாவத்திலிருந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், அதனுடைய தண்டனைகளை தன் மீது ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்கள் நீக்கப்படுகிற அது ஒன்று இருக்குது, ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு பெரிய ஆஸ்பெக்ட் என்னன்னா, பிசாசின் அடிமைத்தனம், பிசாசின் வல்லமையிலிருந்து, அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறாராம். இதை குறித்து வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. பிசாசின் அதிகாரத்திலிருந்து, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தன்னுடைய குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொல்லி. ஆக மீட்பு என்பது வெறும் பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு, ஏதோ மோட்சலோகம் போய் சேர்றது அப்படி அல்ல. பிசாசின் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, உன்னதங்களிலே எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்களுக்கு மேலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக
இயேசுவோடு கூட நாமும் உயர்ந்திருக்கும்படியாக நம்மை உயர்த்தி அவரோடு கூட உன்னதங்களில் வலது பாரசத்தில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். இதுதான் மீட்பு. மீட்புங்கிறது பிசாசின் மீது மனுஷனுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறது. ஏன்னா பாவத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பாவம் செய்ததுனால பிசாசுக்கு அடிமையாகி போனான் மனுஷன். கட்டப்பட்டவனாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்தான். மீட்பு என்ன பண்ணுகிறது? பிசாசின் மீது அவனை எஜமானாக மாற்றுகிறது. பிசாசின் மீது அவனை எஜமானாக மாற்றுகிறது. என்ன பண்ணிட்டாராம்? மீட்பின் மூலமாக எல்லா துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தத்துவத்தையும் எல்லாவற்றையும் கொண்டாந்து இயேசுவின் பாதபடியில் வைத்தார். வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இயேசுவின் அதாவது எல்லா துரைத்தனத்துக்கும் 20ஆம் வசனம், அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அதாவது தம்முடைய சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரம் என்று சபை அழைக்கப்படுகிறது. அப்ப கிறிஸ்துவுக்கு பாதபடிக்கு கீழாக எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னா, கிறிஸ்து தான் தலை என்று வேதவசனம் சொல்லுகிறது, சரீரம் சபை. அப்ப யாருக்கு கீழ்பட்டிருக்கிறது? பிசாசின் வல்லமைகள்லாம் யாருக்கு கீழ்படுத்தி இருக்கிறாரு? ஹலோ, சபைக்கு. ஏன் இது ரொம்ப முக்கியம் புரிந்து கொள்ளுகிறது? நீங்க சொல்லலாம், இல்லையா இயேசுவுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். இயேசுவுக்கு தான் எப்பவுமே பிசாசு கீழ்பட்டிருக்கிறானே. 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்து சிலுவையில் மறித்து பாதாளம் போன பிறகு பிசாசு இயேசுவுக்கு பாதப்படிலாம் வந்தான். அவன் வந்து தேவனுக்கு கால் தூசு மாதிரி, அவன் எப்பவுமே தேவனுடைய பாதபடியில் கிடக்கிறவன். அவன் ஒன்றும் தேவனுக்கு முன்பாக அவன் ஒரு பெரிய சக்தியே கிடையாது. ஆகவே இயேசுவுக்கு பாதத்தை கீழ்ப்படுத்தினார், இயேசுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தினார் என்று சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. ஏனென்றால் அவர் கடவுளுங்க, அவருக்கு பாதத்தை கீழ்ப்படுத்தினார்ன்றதுல பிரச்சனை கிடையாது. மனுஷனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தினார், சபையினுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தினார். கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், சபை சரீரமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி என்று சொன்னால், சரீரமாகிய சபைக்கு கீழாக சரீரமாகிய சபை பிசாசின் தலையின் மீது தன் காலை வைத்துக் கொண்டிருக்கிற விதத்திலே அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்து சபையை உயர்த்தி, சபைக்கு அப்பேற்பட்ட அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்திருக்கார். சபைன்னு சொன்னா ஏதோ ஒரு போர்டு இல்ல, ஏதோ ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஏதோ ஒரு நிறுவனம் அல்ல. சபை என்கிறது மீட்கப்பட்ட ஜனம். இருக்கீங்களா? அப்ப மீட்கப்பட்ட ஜனம் பிசாசின் மேல காலை வச்சிட்டு இருக்கும்படியாக தேவன் உயர்த்தி இருக்கிறார். இருக்கீங்களா? நல்லா கீழே பாருங்க, காலுக்கு கீழே தான் பிசாசு இருக்கிறார். அப்ப எப்பவும் பிசாசை வந்து தலைக்கு மேல இருக்கிறது மாதிரி பேசக்கூடாது. விசுவாசிகளுக்கு இந்த சத்தியம் வந்து ரொம்ப தெளிவாய் விளங்க வேண்டும். பிசாசை பற்றி எப்படி பேசணும்? அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னன்னா, பிசாசு தலையில் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எங்க அடுப்பங்கரையில் எங்கேயோ இந்த மூலையில் 2 குட்டி பிசாசு இருக்குதான் ஐயா, எங்க பெட்ரூம்ல 1 இருக்குதான், அங்க இருக்குதான், இங்க இருக்குதான், இருட்டில் இருக்குதான், உள்ள இருக்குதான், வெளியில இருக்குதான், அவன் மேல இருக்குதான், இவன் மேல இருக்குதான், இந்த பிள்ளை மேல இருக்குதான், என் பொண்டாட்டி மேல இருக்கான், அப்படி இருக்கான். எங்கேயும் இல்லைங்க, கீழே இருக்குது பிசாசு. இங்க இருக்கிற இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் பிசாசை பற்றி பேசும்போதே, இப்போ ஒரு பாஸ்டர்னா பாஸ்டர்னு சொல்றோம், பாஸ்டர் சாமன்றீங்க என்ன, சரி. பிசாசுக்கும் ஒரு டைட்டில் இருக்குது, எப்பவும் டைட்டிலோட தான் கூப்பிடணும் அவனை. தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்ட பிசாசு, என்னுடைய பாதபடிக்கு கீழே கிடக்கிற பிசாசு, தலை நசுக்கப்பட்ட பிசாசு, பல் உடைக்கப்பட்ட பிசாசு, அதெல்லாம் பைபிள்ல இருக்குது, நான் சொல்லல. ஆதியாகமம் 3:15 சொல்லி இருக்கப்பட்டது தலை நசுக்கப்பட்ட பிசாசுன்னு. சங்கீதம் 2 சொல்லி இருக்குது, அவன் பல்லெல்லாம் உடைச்சிட்டாரான் கர்த்தர், நாக் அவுட், பல்லெல்லாம் கொட்டிடுச்சு. சொல்றான் கொல்லி வாய் பிசாசியா, இல்ல பொக்க வாய் பிசாசு. அப்படிதான் பேசணும், மரியாதையே கொடுக்க கூடாது. பாருங்க, நேற்று ஒரு புஸ்தகம் வாசிட்டு இருந்தேன், எங்கள் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அந்த புஸ்தகத்தை பற்றி. எனக்கு அந்த புஸ்தகம் அவ்வளோ பிடிச்சது பாருங்கள். ஏன்னு சொன்னால், பிசாசுக்கு ஒரு காலனாக்கு மரியாதை கிடையாது அந்த புஸ்தகத்தில். ரொம்ப பிடிக்குது எனக்கு, அப்படியே ஒத்திக்கிறேன் அந்த புஸ்தகத்தை. எனக்கு அதான் அந்த மாதிரி புஸ்தகம் தான் பிடிக்கும் எனக்கு.
கொஞ்சம் கூட பிசாசு ஒரு 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 கால் தூசிக்கு சமமாக கூட அந்த புஸ்தகம் பேசுகிறது கிடையாது. ஏன் என்று சொன்னால் இதுதான் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அறிவு. பிசாசு எங்க இருக்கிறான், நான் எங்க இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவு வராம ஜெபம் வெற்றி பெறவே முடியாது. இந்த அறிவு மூல வரணும். பிசாசு யாரு, நான் யாரு, பிசாசு எங்க கிடக்கிறேன், நான் எங்க இருக்கிறேன், நான் அங்க அவரோடு கூட வலது பாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், பிசாசு என்னுடைய பாதபடிக்கு கீழே அவர் வைத்து விட்டார். ஏதோ அவர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இயேசு பிசாசை வென்று எழுந்தார். என்னங்க அவர் வென்று எழுந்தணும்னு ஒன்றும் பிரயோஜனம் அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் தேவகுமாரன், திருத்துவத்தின் 2ஆம் நபர். அவர் என்னைக்குமே ஜெயித்தவர் தான் பிசாசை. அவர் வென்று எழுந்தார் ஏன் சொல்லியிருக்கு, மனுஷனாய் மனுஷனுடைய ஸ்தானத்தில் வென்று இருக்கிறார். அவர் வென்று எழுந்தார்னா நான் வென்று எழுந்தார்னு அர்த்தம். ஆகவே அவர் வென்று எழுந்தார்ன்றதை எம்பசைஸ் பண்ணக்கூடாது, நான் வென்று எழுந்தேன் அதை தான் எம்பசைஸ் பண்ணணும். நான் ஜெயித்தவன் என்கிற அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். இந்த அறிவு நம்முடைய ஜெபத்திலே வார்த்தைகளில் வெளிப்பட வேண்டும். அப்போ பாருங்க, கிறிஸ்தவர்கள் வித்தியாசமான கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக அந்த பில்லி சூனியம் பிசாசு அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் தான். இவங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன குட்டி மந்திரவாதிகள் மாதிரி, சில நேரத்தில் ஊழியக்காரர்களும் குட்டி மந்திரவாதிகள் மாதிரி ஆயிடுறாங்க. விசுவாசிகளும் இந்த மந்திரவாதிகள்கிட்ட போகிற ஜனம் மாதிரி அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பில்லி சூனியமாம் பிரதர், அவர் பில்லி சூனியம் பண்ணிட்டாராம் பிரதர், இவர் இது வச்சிட்டாராம் பிரதர், தகுடு வச்சிட்டாராம் பிரதர். அதுக்கு ஒரு மந்திரவாதி சொல்கிறார், நான் எடுத்து தர்றேன் பிரதர். சிலர் சொல்கிறாங்க, இவர் மனம் திருந்திய மந்திரவாதியாம் பிரதர், அவர் வந்தால் கரெக்டாக எடுப்பார் பிரதர். இதெல்லாம் எதுக்கு? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் எந்த மந்திரவாதியும் கூட்டி எந்த தகுதியும் எடுக்க சொல்கிறதில்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை. ஏனென்றால் நான் மேலே இருக்கிறேன், அவன் கீழே கிடக்கிறான், அவனுக்கு மரியாதையே கிடையாது. நான் உன்னதங்களில் அவரோடு கூட வலது பார்சத்திலே கிறிஸ்துவோடு கூட வீற்றிருக்கிறேன். சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் பாதபடியிலே பிசாசு கிடக்கிறான். தலை நசுக்கப்பட்டவன், தோற்கடிக்கப்பட்டவன், பல் உடைக்கப்பட்டவன், ஒன்றுமில்லாமற் போனவன், அழிந்து போகிற சக்தி அவன். அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். இதுதான் மீட்பை குறித்த வெளிப்பாடு. இருக்கீங்களா? ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, படிச்சுட்டு இருந்த காலங்களில், வேதாம் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஒரு பிரசங்கம் கேட்டேன் பாருங்க. டிப்பிக்கல் கிறிஸ்தவ ஆட்டிடியூட். சொல்கிறாரு, மீகாவேல் எனும் தூதன், யூதாவில் ஒரு வசனம் வருது 9ஆம் வசனத்தில், அதை வச்சு சொல்கிறாரு, மீகாவேல் தூதன் பிசாசை அவன் நேரடியாக கடிந்து கொள்ளாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்கிறாருன்னு தான் சொன்னான் பிரதர். ஏன்னா பிசாசை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நாம அவனை போ சாத்தான் எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவனே என்ன சொன்னான், மீகாவேல் தூதன் பிரதர், பெரிய பிரதான தூதன், அவன் சாதாரண தூதன் இல்லை. அவனே தேவனுக்கு முன்பாக நிற்கிற இந்த தூதனே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்கிறார் தான் சொன்னான் ஒழிய அவன் ஒன்றும் கடிந்து கொள்ளல. அவன் யாரு கடிந்து கொள்றதுக்கு பிசாசை? இது ஒரு பாருங்க, இது ஒரு பிரசங்கம். நான் நினச்சேன் அப்போ பிசாசுக்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் போல இருக்கு. நானும் காலாகாலமாக கேட்டதெல்லாம் அப்படியே ஒன்னோட ஒன்று சேர்த்த 1+1 போட்டால் எல்லாம் ஆட் ஆகுது எல்லாம். ஏன்னா நான் கேட்டு வந்த பிரசங்கங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் என்ன சொல்லி வந்தாங்க, ஜாக்கிரதை, எந்த பிசாசுன்னு ஜாக்கிரதை, அடித்து போடும், கையை வச்சிடாத, கையை வச்சா அந்த பிசாசு ஒன்றை கடிச்சு போடும், அடித்து போடும், ஜாக்கிரதையாரு, அது பொல்லாத பிசாசு, அது வச்சு நான் ஓ மேலே ஏறிக்குமாக்கும் அது அந்த பிசாசு. என்ன போதனைகள் பாருங்க. அப்புறம் சொல்றது, மீகாவேலே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்றாருன்னு விட்டாரு. மீகாவேல் யாருங்க? வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷன் எம்மாத்திரம் அவனை நினைக்கிறதற்கு தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கி நின்று தப்பா போட்டாங்க. அங்க டிரான்ஸ்லேஷன் எப்படி வந்திருக்கணும், தேவனை காட்டிலும் அவனை சற்று சிறியவனாக்கினீர். தேவதூதனை காட்டிலும் மனுஷன் சிறியவனா இருக்க முடியாது, பெரியவனை தான் இருக்கணும். ஏனென்றால் எபிரேயர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் மனுஷருக்கு, மீட்கப்பட்ட மனுஷருக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள், அவ்வளவுதான். அப்ப பணிவிடை செய்கிறவன் பெருசா, பணிவிடை செய்யப்படுகிறவன் பெருசா? எனக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் தான் தேவதூதர்கள். மீகாவெல்லாம் எனக்கு அனுப்பப்படுவார். காபிரியல் தூதன் எனக்கு சொல்றதுக்கு, செய்தி சொல்றதுக்கு அனுப்பப்படுவார், எனக்காக என்ன பாதுகாக்க அனுப்பப்படுவார் ஒழிய நான் மீகாவேலை விட பெரிய ஆளு, காபிரியலை விட பெரிய ஆளு, எல்லா தேவ தூதர்களை காட்டிலும் பெரிய ஆளு. ஏனென்றால் மீட்கப்பட்ட ஜனம், தேவதூதர்கள் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்படவில்லை. பைபிளை வச்சே நம்மளை கொன்னுக்க கூடாது. நிறைய பேர் இன்றைக்கு தோல்விக்கு காரணமே பைபிள் தான் அவங்களுக்கு. ஏன்னா இந்த பைபிளை தப்பா புரட்டுறது, வேத புரட்டர்கள் பாருங்க. வேதத்தை எடுத்து அப்படி சொல்லியிருக்க பிரதர், மீகாவேலே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்கிறான், ஆனால் ஜாக்கிரதையா இருக்கணும், பிசாசுகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசுகிட்ட என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்? அவன்
தோற்கடிக்கப்பட்ட ஒரு சக்தி, ஒன்றுமல்லாமற் போன சக்தி, அவனுடைய படியில் கீழே அந்த அறிவை ஆட்கொள்கிற வரை பிசாசை நெருங்கிறதுக்கு யோசிப்பான் கொஞ்சம். ஏன்னு சொன்னால் அவன் யாருங்கிறத ஞாபகப்படுத்துகிறோம். நாம் பிசாசு வந்தான்னா என்ன சொல்லணும்? இங்கே வா, உனக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். சிலுவையில் என்ன நடந்தது, பாதாளத்துக்கு எப்படி இயேசு வந்தார், உன்னை அடித்து எப்படி நாசமாக்குனாரு, வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தாருன்னு சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்குதா? அந்த அடி வாங்கினியே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த கதையை நான் கேட்க வரல, என்ன ஆளை விடுன்னு ஓடியே போயிடுவான் பிசாசு. இதெல்லாம் உனக்கு எப்படின்னு தெரியும் கேட்பான் அவன். ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இருக்கீங்களா? அப்ப கிறிஸ்தவர்களுடைய மனம் இப்படிப்பட்ட எண்ணங்களால் நிறைய வேண்டும். ஆளுகையை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அதுக்கு தான் மேலே தூக்கி உட்கார வச்சிருக்காரு. மேலே உட்கார வச்சது எதுக்கு? பிசாசு தொந்தரவு கொடுக்குறான் பிரதர், இது பிரதர். அந்த காலத்தில் சாட்சி சொல்லுவாங்க பாருங்க, சாட்சி முழுக்க இதுதான். பிசாசு என்ன இந்த வாரம் முழுக்க துரத்தினானாக்கும், பிசாசு என்ன இப்படி பண்ணானாக்கும், எப்படியோ கத்தர் என்ன தப்பிச்சு விட்டாராக்கும். இதெல்லாம் சாட்சியே கிடையாது. அதனால தான் சாட்சியை நிறுத்திட்டேன் நான். அப்புறம் கொஞ்ச நாள் சாட்சி சொல்கிறவங்கள்ட்ட கேட்பேன் நான், என்ன சாட்சி சொல்ல போறீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலான்னு. அப்புறம் அதை கொஞ்சம் எடிட் பண்ணுறது நான், இதெல்லாம் சொல்லாதீங்க இதை சொல்லுங்க. இப்போ விடுறோம் சாட்சி. ஏன்னா சாட்சி சொல்கிறவங்களாம் நல்லா சொல்கிறாங்க. இப்போ என்ன சத்தியத்தை நிறைய கேட்டு கேட்டு இப்போ கரெக்டாக சொல்கிறதுனால பரவாயில்ல. அப்போ இது மாதிரி தான் சாட்சி வரும். சாட்சியெல்லாம் முக்கால்வாசி பிசாசை மகிமைப்படுத்தி இயேசுவை கீழ்ப்படுத்துகிற சாட்சி. அந்த மாதிரி சாட்சி தேவையே கிடையாது. வாயை திறந்தா பிசாசை ஒன்றுமில்லாதவன் தான் சொல்லணும். இயேசு எல்லாம்ன்றது வாயில் வரணும். விசுவாசி, அதுதான் விசுவாசி. அதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பிசாசை மகிமைப்படுத்தவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் அவனை உயர்த்தக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பிசாசு குறித்து வரக்கூடாது. ஏனென்றால் அப்போ அந்த அறிவு இல்லை, நமக்கு அந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சு, அந்த வெளிப்பாடு இல்லைன்றது அர்த்தமாகி விடுகிறது. அப்போ இயேசுடைய பாதபடியில் எல்லாவற்றையும் வைத்தவர் நம்முடைய பாதபடியில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். நாம் இயேசுடைய ஸ்தானத்தில் இருக்கிறோம். இயேசு இப்போ பரமேறி விட்டார், பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்து விட்டார். நாம் பொசிஷனலி ஆவிக்குரியபடி நமக்கு பதவி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஸ்தானத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் பூமியிலே விடப்பட்டிருக்கிறோம், பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்? இங்கே இருந்து கொண்டு இங்கே ஆளுகை செலுத்தும்படியாக பிசாசு தன்னுடைய நோக்கங்களை, சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறான். அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், திருட வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறான். நாம் இங்கே இருந்து கொண்டு அவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்பதை அவனுக்கு நினைவூட்டி, அவனை துரத்தி, அவனை செயலுக்க செய்து, அவனை விரட்டி. அதனால தான் பாருங்க அந்த வசனங்கள்லாம் அப்போதான் அர்த்தம் வரும். என் நாமத்தினாலே பிசாசை விரட்டுவீர்கள்னு சொன்னால் என்ன? ஏதோ பிசாசு பிடிச்சவங்களுக்கு பிசாசு ஓட்டுறது தான் அர்த்தம் இல்லை. என் நாமத்தினாலே பிசாசை விரட்டுவீர்கள்னா எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு, எத்தனை சூழ்நிலைகளில், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிசாசானுடைய கிரியை இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாரும் விரட்டுறதே கிடையாது. இருக்கீங்களா? பிசாசுனா பிசாசு பிடிச்சி தலைவரி கோலமாக ஆடுறது தான் பிசாசு அல்ல. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பிசாசானவன் பலவிதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். நாம அப்படியே இருக்கிற ஒன்றும் செய்யறது கிடையாது. அதைத்தான் சொல்லி இருக்கிறது, என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே உன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போ, நீ ஒன்றுமில்லாத சக்தி, என்ன நீ ஒன்று செய்ய முடியாது, உன்னுடைய கரங்களை எடுத்து போடு இயேசுவின் நாமத்தினாலே. உனக்கு என் பேரில் அதிகாரம் இல்லை, மீட்டுக் கொள்ளப்பட்டவன் நான், விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன், எனக்கு சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு அனுமதி இல்லை. என் குடும்பத்துக்குள்ள அனுமதி இல்லை, என் வியாபாரத்துக்குள்ள அனுமதி இல்லை, என் கையின் பிரயாசங்கள் அனுமதி இல்லை, என் பேரில் அனுமதி கிடையாது, என் சரீரத்தின் பேரில் அனுமதி கிடையாது என்று அதிகாரம், ஆளுகையை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுக்காக தான் அங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்காக இல்லை, ஆளும்படியாக. அதுக்காக தான் எல்லாம் நம்முடைய பாதபடிக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? இந்த அறிவு நமக்கு எப்படி உள்ளே இறங்க வேணும்னு சொன்னா, எப்படி பூமி நம்முடைய வெயிட்டை தாங்குகிறது என்கிறது எவ்வளோ சாதாரணமாக நம்புகிறோமோ. காலையில் எழுந்திரிச்சு கட்டிலேருந்து இறங்குறதுக்கு முன்னால் மனைவியை கூப்பிட்டு கொஞ்சம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோ, இது அப்படியே பாதாளத்துக்கு போயிடுமா காலை வச்சா, ஏன் வெயிட்டை தாங்குமான்னு ஆளை விட்டு நடந்து பார்த்துட்டு இறங்குறது இல்லை. நைட்டு பூரா நல்ல கட்டில் போட்டு தூங்கியிருக்கோம். வேறு காலையில் எழுந்திரிச்சோடனே கால் எடுத்து கீழே வைக்கிறோம், இறங்குறோம். இதை விடுங்க, எத்தனை பிரிட்ஜு மேலே காரை ஓட்டிகிட்டு போகிறோம், காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், மனுஷன் கட்டின பிரிட்ஜு. ஆனால் நிற்குன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நிற்கும். அது அதனால தானே கார் எடுத்துகிட்டு போகிறோம் மேலே. சிலதெல்லாம் விழுந்துருது, இருந்தாலும் நிற்குன்ற ஒரு இது.
நாம் நின்று அந்த போலீஸ்கார்ட்ட கொஞ்சம் ஐயா சொல்லுங்கள் இது நிற்குமா, கொஞ்சம் ஆட்டி பாருங்க, இது நிற்குதான்னு பாருங்கய்யா, கொஞ்சம் யார் கட்டின பிரிட்ஜ் இது அப்படிலாம் கேட்குறது இல்லை. பிரிட்ஜா நிற்கும், கட்டினாங்கன்னா அது நிற்கும்னு அர்த்தம், நிற்கிறதுக்கு தான் கட்டியிருக்கிறாங்க, நம்ம போட்டுறதுக்கு தான் கட்டியிருக்காங்க, நம்ம பாட்டுக்கு போகிறோம். சரி அதை விடுங்க, ஏரோப்ளேனில் ஏறி பறக்கிறோம். போக முன்னால் அந்த டிக்கெட்டு செக்இன் பண்ணுற இடத்துல ஐயா கொஞ்சம் சொல்லுங்கள் இது சேஃபாக இருக்கா, ஏறலாமா, இன்னைக்கு பிளேன் போய் சேருமா, இது எவ்வளோ கேரண்டி தர்றீங்க நீங்கள், நிச்சயமாக கரெக்டாக காலில் கொண்டு போய் சேர்ப்பீங்களா ஆளை, இது மேலே ஏறினது கரெக்டாக இறங்குமா, கரெக்டாக பறக்குமா, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைப்பான். ஏனென்றால் இது பறக்குன்ற அறிவு நமக்கு அப்படியே கலந்துருச்சு நமக்குள்ள. பாருங்க, ஒரு அம்மா பிளேனில் ஏறுறதுக்கே பயந்துட்டு நான் சொன்னேன், பிளேன் தாங்க ரொம்ப சேஃபஸ்ட் மோட் ஆஃப் ட்ராவல், காரில் போகிறதே ரொம்ப டேஞ்சர், ரோட்டில் நடந்தீங்கன்னா அதை விட பெரிய டேஞ்சர். நம்ம ஊரில் முன்னால் கண்ணு வேணும், பின்னால் கண்ணு வேணும், சைடில் வேணும், எல்லாம் வேணும், யார் எங்கே அடிப்பான்னு ஒன்றும் தெரியாது, பார்த்து போகணும். பிளேனில் பறக்கிறது ரொம்ப சேஃபுங்க, எல்லாம் எலக்ட்ரானிக், எல்லாம் அவன் ஏறின உடனே மேலே போன உடனே அங்கே 30,000 அடி உயரத்துக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக் பைலட்டில் போட்டு அவன் பாட்டுக்கு பைலட் நடந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் எல்லார்கிட்டையும், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது, அதுக்கு டைரெக்ஷன் அது இது, எந்த பிளேனோடையும் மோத போகிறது இல்லை, அது பாட்டு கரெக்டாக போய் சேரும். ஆகவே நான்லாம் ஏறினா இதை பற்றி கவலைப்படுறதில்லை, பேசாமல் தூங்கிடுறது. அதில் ஏறினோடனே நல்ல நித்திரை, சுக நித்திரை, அவன் நிறுத்தும் போது தான் இறங்கின பிறகு தான் எந்திரிக்கிறது. அவ்வளோ நம்பிக்கை, இது கண்டிப்பாக பறக்கும், இது கண்டிப்பாக நம்மளை போய் சேர்க்குங்கிற ஒரு நம்பிக்கை. அது ஏன்னா அது நம்முடைய இதோட கலந்துருச்சு. அந்த அறிவு பாருங்க, அவ்வளவு ஒரு ஷோர், அவ்வளவு ஒரு நிச்சயமா நமக்கு தெரியுது. சத்தியத்தை குறித்த அறிவு அப்படி இருக்க வேண்டும். நான் மேலதான் இருக்கிறேன், நான் கீழே இல்லை. பிசாசு என்ற பாதபடியில் இருக்கிறான், அவன் எனக்கு மேலே இல்லை, அவனுக்கு அதிகாரம் கிடையாது என் பேர்ல, அவன் ஒன்றுமில்லாதவன், தலை நசுக்கப்பட்டவன், அவனுடைய அதிகாரம் என்னிடத்தில் பலிக்காது, அவன் தோற்கடிக்கப்பட்டவன், என்னிடத்தில் தோர்த்தவன், இயேசுவினிடத்தில் பாதாளத்தில் தோத்தவன் அல்ல. ஹலோ, அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் அவரோடு கூட மரித்தேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணேன், அவரோடு கூட பாதாளம் வரைக்கும் போனேன், அங்கே பிசாசை நானும் சேர்ந்து தான் அடித்தேன், அப்புறம் அவரோடு கூட மேலே வந்தேன், உயிரோடு எழுந்தேன்னு சொல்லுகிறார். நான் பிசாசை தோற்கடித்தவன். என்ன பிசாசுக்கு தெரியும் நான் யார் என்பது அவனுக்கு புரியும். பிசாசு உங்களை பார்க்கும்போது அவன் மீது நீங்கள் ஒரு அதிகாரி என்பதை அவன் பார்க்கிறான். நல்லா கவனிங்க, நிறைய விசுவாசிகள் தங்களை அப்படி பார்க்கறது இல்லை. நீங்கள் அவனுக்கு மேலே ஆண்டு கொள்ளுகிற அதிகாரியை போல இருக்கிறீர்கள் என்பதை அவன் பார்க்கிறான். ஆனால் உங்களுக்கு அது தெரியாத இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஏமாற்றிக்கிட்டு அப்படியே அவன் வேலையை நடத்துகிறான். ஏனென்றால் நமக்கு அது தெரியாமல் இருக்கிறது. அப்போ இந்த அறிவு எப்படி நமக்கு இறங்க வேண்டும்? பூமியில் கால் வச்சா பூமி நம்முடைய வெயிட்டை தாங்குன்னு எப்படி நம்புகிறோமோ அந்த அளவுக்கு பிசாசின் மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது, பிசாசு என்னுடைய பாதபடிக்கு கீழ்பட்டிருக்கிறான் என்கிற அந்த அறிவு நமக்கு மேலோங்கி இருக்க வேண்டும். எபேசியர் 1, 2, 3 அதிகாரங்களில் இந்த சத்தியங்கள் அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கவனிக்க வேண்டும். எபேசியர் 1, 2, 3 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம். இந்த பிசாசின் மீது எப்படி நம்ம உயர்த்தப்பட்டிருக்கிறோம், அவனுடைய அதிகாரங்கள் மீது நம்ம எப்படி உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறோம், அவன் மீது ஆளுகை செலுத்த முடியாது அப்படி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வாசித்தேன் இல்லையா, 2:7, அப்புறம் எபேசியர் 1:20 23 வரைக்கும். அதை கொஞ்சம் இன்னொரு தடவை பார்ப்போம். சில காரியங்களே உங்களுக்கு சொல்ல போகிறேன், வாசிப்போம். எல்லா துரத்தினத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும், 1ஆம் அதிகாரம் 20, கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. இப்போ தான் கவனிக்கணும் பாருங்க, சும்மா அதே தானே வாசிக்கிறோன்னு இதாக இருந்துடக்கூடாது. ரொம்ப வேத வசனம்ங்கிறது ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்றது ரொம்ப முக்கியம். இயேசு சொன்னார், அதை நான் நிச்சயமாக நம்புகிறேன், அதான் விடுறதில்லை. ஃபுல் ஜூஸையும் இதுலேருந்து கறக்கணும், என்ன இருக்குது இல்லை, என்ன சொல்கிறார், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. நல்லா கவனிங்க, 23ஆம் வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. சபைன்னா என்னங்க? சபை என்ன? ஒரு 10 பேர் ஒன்னா கூடி லபோ திபோன்னு கத்துற ஏதோ ஆண்டவர்கிட்ட மண்டிட்டு மன்றாட்டில் கும்பிடல. சபைன்னு சொன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபை. எல்லாம் சொல்லுங்க, நிறைவாகிய சபை.
சபையை நிறைவாய் தேவன் காண்கிறார். எம்டியா அல்ல, வல்லமை இல்லாதவர்களாய் அல்ல, பலவீனர்களாய் அல்ல, தோற்கிறவர்களாய் அல்ல, பலனற்றவர்களாய் அல்ல, ஆற்றல் அற்றவர்களாய் அல்ல. சபையை தேவன் காணும்போது எப்படி காண்கிறார்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபை. எனக்கு அது ரொம்ப பிடிக்குது பாருங்க. அதான் சபை. சபை என்கிறது ஏகப்பட்ட நிறைவுகளால் நிறைந்திருக்கிறது. அதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, சபைக்கு, இந்த சபைக்கு என்கிற வார்த்தையை ஆங்கில வேதாகமங்களில் சில வேதாகங்கள் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, எல்லாவற்றையும் இப்படி பண்ணி அவருடைய பாதப்படி கீழே போட்டு, எதுக்கு போட்டாராம்? எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவான சரீரமான சபைக்கு பிரயோஜனமாயிருக்கும்படியாக, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சர்ச் இப்படி பண்ணியிருக்கிறாருன்னு ஆங்கில வேதாந்தத்தில் ரொம்ப தெளிவாக வருது பாருங்க. ரொம்ப அழகாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் பண்ணாரு? எல்லா துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம் எல்லாத்துக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி, எல்லா நாமத்துக்கு மேலாகவும் உயர்த்தி, உன்னதங்களிலே வலது பாரத்தில் உட்கார செய்து, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, அவருடைய பாதம்னா சரீரமான சபையினுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்று அர்த்தமாகிறது. கீழ்ப்படுத்தி எல்லாம் ஏன் இப்படி செய்தாருன்னு சொன்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படியாக, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சர்ச். அவருடைய பெனிஃபிட்டுக்கு இல்லைங்க. அவருக்கு என்னத்துக்கு பெனிஃபிட்? அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், வானத்திலிருந்து இறங்கி நம்ம மீட்க வந்தவர். அவருக்கு ஒரு பெனிஃபிட் தேவையில்லை. இதில் பிசாசை ஜெயிக்கிறதுல அவருக்கு எந்த பெனிஃபிட்? ஒரு பெனிஃபிட்டும் வேண்டியதில்லை அவருக்கு. அவர் எந்த பெனிஃபிட்டையும் நாடுறதில்லை. அவருக்கு இல்லாத பெனிஃபிட்டா? அவருக்கு எந்த குறையுமே கிடையாது. சபையினுடைய பெனிஃபிட்டுக்காக, சபையினுடைய பிரயோஜனத்துக்காக, சபைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்படியாக. இன்றைக்கு இதுதான் பிரச்சனை பாருங்க. சபைக்கு இது பிரயோஜனமா இருக்குதான்னு சொன்னா, இந்த அறிவு இருந்தால் தானே பிரயோஜனமா இருக்கும். அது இது குறித்து போதிக்கப்பட்டால் தானே அது பிரயோஜனமா இருக்கும். அப்ப ரெண்டு காரியங்கள். ஒன்று, சபை என்று சொன்னால் நிறைவு, நிரப்பப்பட்டிருக்கிற ஒன்று, தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு என்டிட்டி. சபை என்று சொன்னால் ஒரு கூட்ட ஜனம், தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டவர்கள், உரிமைகள், ஸ்லாக்கியங்கள் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உன்னதங்களிலே பிதாவுடைய வலது பார்சத்திலே கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அவருடைய பாதபடிக்கு கீழாக எல்லா துரைத்தனங்களும், அதிகாரங்களும், கர்த்தத்துவங்களும், வல்லமைகளும் எல்லாம் அவருடைய பாதபடிக்கு கீழாக போடப்பட்டிருக்கிறது. அதுதான் சபை, நிறைவாகிய சபை. சபை எல்லா நிறைவையும் பெற்றது, குறைவே கிடையாது. சபையில் இருக்கீங்களா? எல்லாரும் கையில் வச்சு சொல்லுங்க, எனக்கு குறைவே கிடையாது. நிறைவு, ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றவர்கள் நாம். இன்னொரு வசனத்தை திருப்புகிறோம் பாருங்க. இதனுடைய அடிஷனல், இது அப்படியே வச்சுக்கங்க. எபேசியரை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:6. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. கிறிஸ்தவ போதனைகளை பற்றி சொல்றார் பவுல் அப்போஸ்தலன். என்ன மாதிரி போதனை போதிக்கிறோன்றாரு? தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. சில ஆங்கில வேத மொழிபெயர்ப்புகள் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல என்கிறது இந்த உலக பிரகாரமான ஞானம், பிலோசாபிக்கல் நாலேஜ், இன்டெலெக்சுவல் நாலேஜ், அதை குறிக்கிறதுன்னு சொல்லி அப்படி மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் ரெண்டாவது, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானம்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற வெறும் இன்டெலெக்சுவல் நாலேஜ் அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பிசாசின் சக்திகள் அவர்களை குறிக்கிறது என்று அப்படி மொழிபெயர்க்கிறார்கள். ஆகவே மாஃபட் என்கிறவர் இப்படியா மொழிபெயர்க்கிறார். அவருடைய மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்திலே rulers of this age who are dethroned, rulers of this age who are dethroned. நான் உங்களுக்கு ஏற்கனவே காண்பிச்சேன் பிசாசு எப்படி சொல்றான். இயேசுவை கொண்டு போய் மலையில் நிற்க வச்சு உச்சியில எல்லா உலகத்தையும் அவர் காண்பித்து சொல்லுகிறான், இதெல்லாம் என்னுடையது, என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று. அதை ஒப்பிட்டு சொல்றாங்க, rulers of this age who are dethroned, பதவி இறக்கப்பட்ட, ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்ட, தோற்கடிக்கப்பட்ட அப்படிப்பட்ட சக்திகள், அவர்களுடைய ஞானத்தை அல்ல,
அங்கிருந்து தான் வந்து இந்த உலக பிரகாரமான ஞாபகங்கள்லாம் ஞானங்கள்லாம் இந்த பின்னணியில் இந்த பிசாசின் சக்தி இருந்து கொண்டு தான் இந்த தேவனை நிராகரிக்கிற ஞானத்தை, தேவனை தள்ளுகிற அந்த ஞானத்தை உலகத்துக்கு கொடுத்து வருகிறான். அந்த ரூலர்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ் who are dethroned என்று அருமையாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. டீத்ரோன்னு சொன்னால் பதவி இறக்கப்பட்டவர்கள், பதவி இழந்தவர்கள், வல்லமை பறிக்கப்பட்டவர்கள், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டவர்கள். அப்போ என்ன சொல்கிறாரு? அந்த ஞானத்தை நான் போதிக்கல, வேறு விதமான ஞானத்தை போதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எபேசியர் 1 என்ன சொல்லியிருக்குது? துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு மேலெல்லாம் உயர்த்தி உன்னதங்களில் உட்கார வைத்து எல்லாத்தையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி நிறைவாகிய சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அப்படி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது மட்டுமில்லாமல், அங்கே முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் 1ஆம் அதிகாரம் 16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபம். அதில் இவ்வளவும் சொல்கிறார். சொல்லிட்டு 16-17 சொல்கிறார், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிய ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. இன்றைக்கு சபை முழுக்க இந்த லௌகீக ஞானத்தினால் நிறைந்திருக்கிறது. அதுதான் அநேக நேரத்தில் போதித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக நேரத்தில் நிறைய அதுதான் நடக்குது. ரெவலேஷன் நாலேஜ் தான் இங்கே உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் யார், நான் எப்படிப்பட்டவன், உங்களுக்காக என்ன திட்டமிட்டிருக்கிறேன். 1 Corinthians 2:9-10 சொல்கிறார் இல்லையா? கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயங்களுக்கு அது புரியவும் இல்லை. என்ன புரியல? கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் அதெல்லாம் புரியலையாம். ஆனால் நமக்கோ தேவ ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். அதான் ஞானம், அதான் கிறிஸ்டியன் பிரீச்சிங். கிறிஸ்டியன் பிரீச்சிங் என்கிறது வெளிப்பாட்டின் அறிவு. இந்த வெளிப்பாட்டின் அறிவை போதிக்கும்படியாய், பிரசங்கிக்கும்படியாய் பவுல் அப்போஸ்தலன் தன்னை அர்ப்பணிக்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்த வெளிப்பாட்டின் அறிவை நான் போதிச்சா மட்டும் போதாது, தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வேணும், அந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேணும் என்றும், பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக வேணும் என்று வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி 19ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்றார், நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள, கடைசி பகுதி, மனக்கண்களை கொடுக்க வேணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இந்த ஜபத்தை ஒரு பிச்சை கேட்கிற ஒரு சம்பவமாக மாற்றிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து நான் சொன்னது போல மண்டிட்டு மன்றாடி கிடக்கும்படியாக கர்த்தர் வச்சுட்டு போயிட்டார். நம்மளை இந்த பூமியில் மண்டிட்டு மன்றாடிட்டு கிடக்கிறோம். நாம கிடையாது, மண்டிட்டு மன்றாடிட்டு கிடக்கல. அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டு அவரோடு கூட சம்பாஷிக்கிறது தான் ஜபம் ஒழிய இங்கே மண்டிட்டு மன்றாடிட்டு கிடக்கிறது அல்ல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, கத்தர் பிரச்சனை இல்லை. அவங்க ஏன்னா ஜபம் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி மாதிரி அவங்களுக்கு. கத்தர் எப்படியாவது மாற்றணும் பிரதர், நீங்கள் எப்படியாவது ஜபம் பண்ணுங்க பிரதர், எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க பிரதர், என்ன மாதிரி பண்ணி கத்தரை மாற்றலாம் பிரதர் நினச்சிட்டு இருக்காங்க. கத்தர் இல்லை உங்களுடைய டிஃபிகல்ட்டி. உங்களுடைய டிஃபிகல்ட்டி என்ன? நம்முடைய அறிவு. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் நமக்காக என்னத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கண் காணாதது, காது கேட்காது, இருதயத்துக்கு புரியாது, நம்ம புரிய வேண்டும். தேவ ஆவியானவருடைய உதவியை கொண்டு அது புரிய வேண்டும். வெளிப்பாட்டின் ஆவி உண்டாக வேண்டும். ஞானம், தெளிவு ஜனங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். பூமியில கால் வச்சா என்ன தாங்கும் நினைக்கிற அந்த அளவு அறிவு. கடையில் போய் நிற்கிறோம், 12×96 கரெக்டாக கால்குலேட் பண்ணி இந்த 96 ரூபா பொடி அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா? மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படியே கால்குலேட்டர் மாதிரி உள்ள இருக்கு பாருங்க. அறிவு பட்டுன்னு சும்மா போட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. 12 தடவை 8 போட்டு கூட்டிகிட்டா இருக்கிறோம் கிடையாது. டக்குன்னு இன்ஸ்டன்ட். அந்த அளவுக்கு இந்த அறிவு. பிசாசு என்னுடைய பாதபடியில் கிடக்கிறான், நான் கிறிஸ்துவுடன் கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஜெயித்தவன், அவன் தோர்த்தவன், எனக்கு அவனுக்கு தான், நான் ஜெயித்தவன்ற பின்னணியிலிருந்து நான் ஜெபிக்கிறேன், நான் ஆளுகை செய்கிறது தான் ஜெபம். ஜெபம் என்கிறது என்னுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இயேசு எப்படி காற்றையும் கடலையும் அதட்டினாரோ அப்படி அதட்டுவது. எப்படி இயேசு வார்த்தையினால் அதிகாரத்தை செலுத்தினாரோ, பிசாசுகளை விரட்டினாரோ அப்படி விரட்டுவது. எப்படி இயேசு வார்த்தையினால காரியங்களை நடப்பித்தாரோ, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அப்போ ஜெபத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணும்போது பிச்சை கேட்டுட்டு இருக்காதுன்னு அர்த்தம். மார்க் 11:23-24 சொல்லுகிறேன், எல்லாரும் தெரிஞ்சதுனால அதை வாசிக்கல.
ஜெபம் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்துக்கிட்டு மண்டிட்டு மன்றாடிட்டு கிடக்காத. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்தில் போ என்று சொல்லி, ஜெபம் என்கிறது ஆளுகையும் அதிகாரத்தையும் செலுத்துகிற நேரம். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த வசனம் சொல்றாரு, எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். இருக்கீங்களா? ஜெபத்தை பற்றிய வசனம் தான் அது. அப்படிப்பட்டவர்களாக தேவன் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் நம்ம வைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசனம் திருப்போம், மத்தேயு 16ஆம் அதிகாரம். இதை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கிடும். ஒரே நிமிஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இயேசு நான் யார் என்று ஜனங்க நினைக்கிறாங்கன்னு கேட்குறாரு. பலர் பலவிதமாக நினைக்கிறாங்கன்னு பதில் வருது. நீங்கள் என்ன யார் நினைக்கிறீங்கன்னு ஸ்ரீஷட்டை கேட்கிறாரு. பேதுரு சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். 17ஆம் வசனம். அந்த கான்டெக்ஸ்ட்ல இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வசனத்தில் அடிக்கடி வர்ற வசனம் வார்த்தை என்ன? வெளிப்படுத்தல். எல்லாம் சொல்லுங்க, வெளிப்படுத்தல். அப்போனா என்ன அர்த்தம்? யாருக்குமே விளங்காது, உனக்கு விளங்கிடுச்சுப்பா. வெளிப்படுத்தல் அறிவு. வெளிப்படுத்தல் அறிவுன்னு ஒன்று இருக்குது. வெளிப்படுத்தல் அறிவுனா என்ன? சத்தியத்தை தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பது. அதான் வெளிப்பாட்டின் அறிவு. சத்தியத்தை தேவ ஆவியானவரின் உதவியை கொண்டு அறிந்து கொள்வது. அப்ப பேதுருக்கு யாருக்குமே விளங்காதது இன்றைக்கு தேவன் வெளிப்படுத்தினதுனால இன்றைக்கு விளங்குது. அதான் வெளிப்பாட்டின் அறிவு. அப்ப சொல்றார் இயேசு 18ஆம் வசனத்தில், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்லின் மேல்? கிறிஸ்துவின் பேரில். குறிப்பாக சொல்ல போனா கிறிஸ்து யார் என்பதை குறித்த வெளிப்பாட்டின் பேரில். ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி கட்டப்படுகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றைக்கு ஆரம்பிக்கிறது, என்றைக்கு அது கட்டப்படுகிறதுன்னு சொன்னா, கிறிஸ்து யார், அவர் மூலமா எனக்கு உண்டாயிருக்கிற மீட்பு என்ன, தேவன் அவர் மூலமா எனக்கு செய்து கொடுத்திருக்கிற காரியங்கள் என்ன என்பதை குறித்த வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டின் அறிவின் பேர்ல தான் சபை கட்டப்படுகிறது. சபை எப்படி கட்டப்படுதுங்க? நீங்க போய் எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அப்படியே சபையில் சேர்த்து விட்டு மெம்பர் ஆக்கி விட கட்டப்படுது கிடையாது. பிரசங்கிக்கிறோம், உள்ளங்கள் திறக்கப்படுகிறது, ஒளி, சுவிசேஷ ஒளி உள்ள பிரவேசிக்கிறது, ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்குமே புரிஞ்சுக்காதவங்க, அறிஞ்சு கொள்ளாதவங்க, ஏற்க மறுத்தவர்கள், பவுல் அப்போஸ்தலன் போல கிறிஸ்துவை பிரசங்கிச்சா கொன்று போட்டுருவேன்னு சொல்ற ஆள். அந்த ஆள் கொன்னே போட்டவர், கொல்றதுக்காக திரிந்து கொண்டிருந்தவர். எந்த கிறிஸ்துவை இல்ல அவர் இல்லைன்னு சொன்னாரோ, அவர் ஆண்டவர் இல்லைன்னு சொன்னாரோ, அதே கிறிஸ்துவ அடுத்த நாளே பிரசங்கம் பண்றாரு, இவர் தான் கிறிஸ்துன்னு. அது வெளிப்பாட்டு நாவி. இப்படிதான் சபை கட்டப்படுகிறது. ஏதோ நம்ம எல்லாம் ஆளுகளை ஒன்னா சேர்க்கறதுனால அல்ல, உள்ளம் திறக்கப்பட்டு ஒளி உள்ளத்தில் பிரவேசித்து வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாகி இயேசு யார் என்று ஜனங்கள் கண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொள்ளுகிறதுனால அந்த வெளிப்பாட்டினர் இதுல தான் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். இந்த கல்லின் மேல் கிறிஸ்து யார் என்கிற வெளிப்பாடாகி அந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். சபை அதில் கட்டப்பட வேண்டும். அதில் கட்டப்பட வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெளிப்பாட்டின் அறிவு பிரசங்கிக்கப்பட வேண்டும், வெளிப்பாடு பிரசங்கிக்கப்பட வேண்டும். சும்மா 3 பாயிண்ட் இல்லை அல்லது 7 பாயிண்ட் இல்லை. சிலர் 7 பாயிண்ட்ல இருப்பாங்க. எல்லாம் ஏலியா ஆரம்பிச்சு அடுத்த வாரம் பீல ஆரம்பிக்கிறாங்க, அடுத்த வாரம் சீல, இப்படியே A to Z பிரசங்க இருங்கவங்க. அதல்ல வெளிப்பாட்டின் அறிவினா என்ன? வெளிப்பாட்டின் அறிவுனா சத்தியத்தை எடுத்து தேவ ஆவியின் வெளிப்பாட்டோடு புரிந்து கொண்டு அதை ஜனங்களுக்கு சொல்லி அதை அவர்கள் புரிந்து கொள்ள, அதுதான் வெளிப்பாட்டினர். அந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். சபை அதில் கட்டப்பட வேணும். அப்பொழுது அந்த சபைக்கு எதிராக பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. நல்ல கவனிங்க, பிசாசு நம்ம மேற்கொள்ளாதுன்னு சொல்லல. இங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு சொன்னா, வாசல்கள் எந்திரிச்சு நம்மளை தாக்குறது இல்ல. வாசல் அங்கதான் இருக்குது. நாம அந்த வாசல்ல போய் பம்பார்ட் பண்ணி பிசாசை ஓட ஓட விரட்டுகிறவர்கள் அர்த்தத்துல தான் சொல்லி இருக்குது ஒழிய, அவைகள் நம்மளை துரத்திட்டு நாம திரும்பி அவங்கள்ட்ட சண்டை போட்டு நாம திருப்பி அனுப்புறோம் இல்ல. பாதாளத்தின் வாசல்களை நோக்கி புறப்பட்டு போகிற ஒரு பெரிய சேனையாக தேவனுடைய சபை இருக்கும். ஏனென்றால் தாங்கள் யார் என்கிற வெளிப்பாடு அவர்களுக்குள்ள இருக்கும். எல்லா துரைத்தனங்களும் அதிகாரம் வல்லமையும் கர்த்தத்துவம் அவருடைய பாதபடிக்கீழ இருக்கிறது என்கிற அறிவு அவர்களுக்கு இருக்கும். ஆண்டு கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அவர்கள் பாதாளத்தின் வாசல்களை அடித்து நொறுக்குகிறவர்கள், சத்துருவை ஓட ஓட விரட்டுகிறவர்கள். இந்த சமுதாயத்தில் சத்துருவின் கிரியிலே அழிக்கும்படியாய்
புறப்படுகிற ஜனம் இவர்கள். அந்த அர்த்தத்தில் தான் சொல்லி இருக்குது. பாதா வாசல்கள் அவளை மேற்கொள்வது இல்லை. அடுத்த வசனமே சொல்லுது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதே வசனம், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எதை பற்றி சொல்லுது இது? அடுத்த வசனம் பாருங்கள், 19ஆம் வசனம், மத்தேயு 18 அப்புறம் 19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ எதை பற்றி சொல்லியிருக்குது? ஜபத்தை பற்றி தான். ஜபம் ஜபம் எப்படிப்பட்டது? கட்டுகிறது, கட்டவிழ்க்கிறது, அதிகாரம் செலுத்துகிறது, ஆளுகை செலுத்துவது, பிசாசின் சேனைகளை ஜெயித்து அவருக்கு மேலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய அறிவினால் நிறைந்து ஜெபிக்கிறது தான் ஜபம். ஆளுகையும் அதிகாரத்தையும் செலுத்துவது தான் ஜபம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்போ ஜெபிக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் சிந்திக்க வேண்டும், கொஞ்சம் சைலண்ட் ஆகணும். முதல்ல ஜெபிக்கு முன்னால் ஏன் சைலண்ட் ஆகணும்? நான் யார் என்பதை முதல்ல சிந்தித்து பார்க்கணும். எப்பேற்பட்ட அதிகாரம், பொறுப்பு, அந்தஸ்து, ஆளுகை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் தியானம் பண்ண வேணும் ஜெபிக்கு முன்னால். இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது? வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? வாழ்க்கையிலே எத்தனை இடையூறுகள், இத்தனை பிரச்சனைகள், பிசாசின் கிரியைகள் இந்த வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதே, இடையூறுகள் காணப்படுகிறதே, அதை பார்க்கலாம். பிசாசு யார்? தோற்கடிக்கப்பட்டவன், அவன் அதிகாரமற்றவன், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டவன், நம்முடைய பாதபடி கீழே இருக்கிறவன் என்கிற அந்த எண்ணம் உள்ள வரணும். அப்புறம் தான் ஜெபிக்கணும். இருக்கீங்களா? அப்புறம்தான் ஜெபிக்கணும். ஒரு வார்த்தை கூட பிசாசு பெரியவன்ற விதத்தில் வரவே கூடாது. எல்லா வார்த்தைகளும் இயேசு பெரியவர், நான் பெரியவன், இயேசுவின் மூலமாக மீட்பு என்னை பெரியவனாக்கி இருக்கிறது, தேவனுடைய காருண்யமும் தயவும் கிருபையும் அன்பும் என்னை உயர்த்தி இருக்கிறது என்கிறது தான் வாயில் வரணுமே ஒழிய வேறு எதுவுமே வரக்கூடாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. எல்லாரும் சொல்லுவோம், ஒன்றாக சேர்ந்து கையில் உயர்த்தி சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறேன். அந்தஸ்து, பதவி, அதிகாரம், ஆளுகை நான் பெற்றிருக்கிறேன். மீட்பு எனக்கு இதை பெற்று தந்திருக்கிறது. எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் எல்லாம் என்னுடைய பாதபடியிலே தேவனால் போடப்பட்டிருக்கிறது. சபையின் பிரயோஜனத்துக்காக தேவன் இதை செய்திருக்கிறார். அதை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். பிசாசு தோற்றவன், தோற்கடிக்கப்பட்டவன், அவனுக்கு அதிகாரம் கிடைக்காது என்று, அதிகாரம் இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்துவேன். என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் பிசாசின் தோல்வியை உறுதிப்படுத்தும், என்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும். ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபம், எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஜெபம் பிசாசின் தோல்வியை உறுதிப்படுத்தும், என்னுடைய ஜெயத்தை உறுதிப்படுத்தும். இப்ப கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. தான் ஜெபம். அதுல வெற்றியின் துணி இருக்குதா? பிசாசு தோற்றான், தோற்றவன் என்கிற அந்த சென்ஸ் வருது அந்த ஜெபத்தில். நான் ஜெயித்தவன் மேலே உட்கார்ந்துருக்கிறேன், அவனுக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஜெபத்தின் வார்த்தைகளில் வெளிப்படுகிறதா? அதுதான் ஆவிக்குரிய ஜெபம். மீதி எல்லாம் லபோ திபோன்னு புலம்புறது. மெய்யாகவே நான் சொல்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறோம். எப்பேற்பட்ட அந்தஸ்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், உயர்வு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். எங்கள் மனம் பூரிக்கிறது, உள்ளத்தில் நன்றியால் நிரம்புகிறோம். தேவரீர் உடைய காருண்யம் மெய்யாகவே எங்களை பெரியவர்களாக்கி இருக்கிறது. நாங்கள் யார் என்பதை ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் தாமே விளங்கச் செய்வீராக. பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் என்பதை இந்த காலை வேளையில் இங்கே பிரசங்கித்து உறுதிப்படுத்தி இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அதை எடுத்து கூறியிருக்கிறோம், அதை அறிவித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் அதை தங்கள் வாயினாலே பிசாசுடைய தோல்வியை உறுதிப்படுத்தட்டும், இயேசுவை உயர்த்தட்டும், தாங்கள் கிறிஸ்துவோடு உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை தங்கள் வாயின் அறிக்கையாகி மாற்றட்டும், தங்களுடைய ஜெயத்தை பேசட்டும், தங்களுடைய பலவீனத்தை அல்ல, தங்களுடைய இயலாமை அல்ல, தங்களுடைய ஆற்றலை, தங்களுடைய பலத்தை, தங்களுடைய ஸ்தானத்தை, தங்களுடைய உயர்வை, தங்களுடைய அந்தஸ்தை, தங்களுடைய பதவியை, தங்களுடைய மேலான ஸ்தானத்தை அவர்கள் பேசட்டும். அப்பேற்பட்ட அறிவு ஒவ்வொரு மனங்களையும் நிரப்பட்டும் கர்த்தாவே. அப்பேற்பட்ட அறிவினால் நிரம்பட்டும். வெற்றி வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அறிவின் மூலமாய், சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாய் உண்டாயிருக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா கனமகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.